அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவில் வந்து நம்ம 6th and 7th வந்து சில இம்பார்ட்டன்ஸ் லெசன்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரம், அப்புறம் வேதகால பண்பாடு, அப்புறம் தமிழக அந்த அரசு ஆட்சிகள் மூவேந்தர் பற்றிய பாடங்கள் இருந்து தான் ஒரு 20 கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்கிட்ட வந்து இப்போ இங்கிலீஷ் கொஷின்ஸ் இல்லை, இந்த பிடிஎஃப் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்குள்ளே போயிடலாங்களா? பின்வரும் துறைமுக நகரமான பூம்புகார் தொடர்பான கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆனது. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியானது. இதில் வந்து எந்த கூற்று புகார் நகரத்துடன் தொடர்பு அற்றது, இல்லைன்னா பொருத்தமற்றது? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதாவது பண்டைய இஸ்ரேல் அரசரான சாலமோன் முத்துக்களை வந்து உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செய்தார் தான். இந்த உவரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, கொற்கைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு ஊர். சரிங்களா? அப்போ இதுவுக்கும் பூம்புகாருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கடல் வழியாக புகார் நகரத்துக்கு வந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அதே போல் கருமிளகு வந்து தரைவழி தடங்கள் வெளியே வந்து புகாரில் வந்து இறக்குமதி ஆனது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு வந்து என்னது ஏற்றுமதி ஆனது. இது எல்லாமே கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா மேற்கு மலையிலிருந்து சந்தனம் கொண்டு வரப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம் கொண்டு வரப்பட்டது. தென்கடலிருந்து என்னது முத்துக்கள், கொற்கை முத்துக்கள் கொண்டு வந்தாங்க. கிழக்கு கடலில் இருந்து பவளம் கொண்டு வந்தாங்க. அதே போல் இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இரண்டாவது கேள்வி பார்ப்போமா? மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தில் பின்வரும் எந்த பண்டைய நகரம் குறித்து குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்தில் எந்த பண்டைய நகரம் குறித்து குறிப்பிட்டிருக்காரு? ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மதுரை. சரிங்களா? மதுரையை பற்றி தான் வந்து சாணக்கியர் வந்து குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? பூம்புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். காஞ்சி வந்து ஏரிகளின் நகரம். சரிங்களா? வஞ்சி நகரம் வந்து வஞ்சி கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போதைய கரூர் தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களம் தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம மூன்றாவது கேள்வி பார்ப்போம். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. மதுரையை பற்றி சொல்லணும்னா மதுரையில் வந்து நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லி 2 வகையான அங்காடிகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் தமிழுக்கு வந்து சங்கம் வைத்து பெருமை சேர்த்த ஊர் வந்து மதுரை. சரிங்களா? அதே போல் கீழடி அகலாய்வு வந்து மதுரையுடைய அந்த வைகை நதிக்கரை நாகரிகத்தை பற்றி தான் சொல்லுது. மதுரையில் வந்து பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா பண்டைய காலத்தில் மதுரையை வந்து யார் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. பின்னாளில் இடைக்காலத்தில் வந்து பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து வந்து நாயக்கர்கள் வந்து என்னது ஆட்சி செஞ்சாங்க. இதன் காரணமாக அங்கே பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது. வணிகம் வந்து செழித்தது மதுரையில். சரிங்களா? மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி, யுவான் சுவாங் தான் வந்து என்னது புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். இவர் வந்து மேல்கல்விக்காக காஞ்சிபுரத்திற்கு கடிகைக்கு வந்து வருகை தந்திருப்பார். 7ஆம் நூற்றாண்டில் வந்திருப்பார். முதலாம் நரசிம்மவர்ம பல்லனுடைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு, அதாவது காஞ்சிக்கு வந்து வருகை தந்திருப்பார். காஞ்சி நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஞ்சி வந்து என்னது கல்வி நகரம் அப்படின்வாங்க. தற்போது அந்த காஞ்சி வந்து ஏரிகளின் மாவட்டம்வாங்க. புகார் வந்து ஒரு துறைமுக நகரம். மதுரை வந்து வணிக நகரம். ஸ்கூலில் வந்து ஸ்கூல் புக்கில் தகவல் பேலை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவர் வந்து ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர். அதாவது அலெக்சாண்டர் வந்தார் இல்லையா, அலெக்சாண்டருடைய படை வீரர் செல்யூகஸ் நிக்கடர்கிட்ட இந்த இந்திய பகுதியில் அவர் கைப்பற்றின பகுதியிலெல்லாம் கொடுத்துட்டு போவார். அப்போ அவர் கூட இருந்தவர் தான் வந்து என்னது, மெகஸ்தனிஸ். அவர் எழுதிய நூல் வந்து இண்டிகா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார், இண்டிகா. அதிலெல்லாம் அவர் வந்து இந்த மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் வந்து சொல்லப்படும். சரிங்களா. இந்தியாவில் மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியாவில் மதுரையை பற்றிய தகவல் வந்து இருக்குது. சரிங்களா. பாகியான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தவர் தான் வந்து யார், பாகியான். சாணக்கியர் பற்றி நம்ம பார்த்துட்டோம். மௌரிய பேரரசை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியருடைய ஆசான், அரசியல் குரு எல்லாமே வந்து யார், சாணக்கியர் தான். 4வது கேள்வி பார்ப்போம். சரியற்ற கூற்றை தேர்வு செய்க. சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி ஆகும். காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் வந்து சரியற்ற கூற்று, அதாவது தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 4வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தாங்க சரி. அதாவது சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வருவார். இங்கே வந்து காஞ்சிக்கடியில் கல்வி பெற்றுட்டு அவர் திரும்ப போயிடுவார். பௌத்த துறவியான மணிமேகலை தான் அவங்களுடைய இறுதி காலத்தில் வந்து காஞ்சியில் வாழ்ந்திருப்பாங்க. சரிங்களா. அவருடைய இறுதி காலத்தில் காஞ்சியில் வாழ்ந்திருப்பாங்க. அதே போல் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத கவிஞரான காளிதாசர் வந்து குறிப்பிட்டிருப்பார். திருநாவுக்கரசர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் வந்து பாடியிருப்பார். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி. அதாவது அந்த தமிழகத்தினுடைய அந்த வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்க, தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பல்லவ மன்னர்களை வந்து தொண்டைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது வந்து என்னது, மிகச்சரியான ஒன்று தான். அடுத்த 5வது கேள்வி பார்ப்போம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? கூற்று பாருங்க, பெருங்கற்காலம் வந்து ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறது. இது வந்து சரி. அதே போல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்பட்டது. காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் வந்து கூற்றை வந்து சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் 5th ஒன்றுக்கு. சரிங்களா. 6th கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. இந்த பக்கம் வந்து எனது அகழாய்வுகள் நடத்தப்பட்ட இடம், அந்த எதிர்ப்புறம் வந்து மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்றை ஒன்று பொருத்தி ஆன்சர் பண்ணுங்க. ஆறாவது ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆதிச்சநல்லூர் வந்து நமக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டம். கீழடி வந்து சிவகங்கை பள்ளிச்சந்தை திரள் அப்படிங்கிற இடத்துல பரந்த தென்னந்தோப்பு அடியில் தான் வந்து என்னது கீழடி கண்டுபிடிக்கப்பட்டது. பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம். இங்கே தான் வந்து என்னது ஒரு பானையில் அதிகமான நெல் வந்து கிடைத்தது வந்து பொருந்தல் அகழாய்வு. திண்டுக்கல் மாவட்டம் பொருந்தல் அகழாய்வு. பையம்பள்ளி வந்து வேலூர் பெருங்கற்கால பண்பாடு. பையம்பள்ளி வந்து வேலூர். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி சொல்லிட்டேன். 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. 7வது கேள்வி பார்ப்போமா? தீபகற்ப இந்தியாவில் இருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. நம்ம
நேற்றைக்கான லைவில் கூட இது சம்மந்தமாக பார்த்துருப்போம், இதற்கு முன்னாடி ஒரு லைவில் கூட. அதாவது தீபகற்ப இந்தியாவிலேருந்து எஃகு எங்கே நம்ம சென்னிமலையிலேருந்து தான் இரும்பு எஃகு வந்து எனது ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோமிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட எஃகின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து குறிப்பிட்டுள்ளவர் யார் அப்படின்னா பெரிப்ளஸ். சரிங்களா, பெரிப்ளஸ் தான் குறிப்பிட்டிருப்பார். இது வந்து பில்லினி, மூத்த பில்லினி அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை வரலாறு அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். சரிங்களா, அவர் தான் வந்து முசிறியை வந்து எனது இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி மூத்த பில்லினி வந்து குறிப்பிட்டிருப்பார். ஹிப்பாலஸ் வந்து எனது அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கான பருவக்காற்று அந்த வழியை வந்து கண்டுபிடிச்சார். குறுகிய காலத்தில் கடக்கக்கூடிய அந்த பருவக்காற்றை கண்டுபிடிச்சிருப்பார், ஹிப்பாலஸ் பருவக்காற்று. 8வது கேள்வி பார்ப்போம். பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் டேஸ் என கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்த பண்பாட்டினுடைய காலம், அதாவது பையம்பள்ளி பண்பாட்டினுடைய காலம் நேற்றைக்கே பார்த்தோம். ஆன்சர் கரெக்டாக ஆப்ஷன் சி, கிமு, அதாவது பொது ஆண்டு முன்பு 1000. சரிங்களா, பொது ஆண்டு முன்பு 1000. கீழடி அகலாய்வுடைய வந்து என்னது கிமு 600 அப்படின்னு அறியப்படுகிறது. சரிங்களா, அடுத்து 10வது கேள்வி 9வது கேள்வி பார்ப்போம். தன்னை எதிர்த்த சேரர், பாண்டியர் மற்றும் அவர்களை ஆதரித்த 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. திருமாவளவன் என்று சொல்லப்படக்கூடிய கரிகால் வளவன். சரிங்களா, கரிகால பெருவளத்தான் அப்படின்வாங்க, இல்லைனா கரிகால் வளவன் வாங்க, கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான சங்ககால சோழ மன்னர்களை அறியப்படக்கூடியவர் வந்து கரிகாலன். அதற்கப்புறம் இளஞ்சேர் சென்னி, கரிகாலனுடைய அப்பா. பெருநற்கிள்ளி, இவங்கெல்லாம் கரிகாலனுடைய வாரிசு தான் வந்து பெருநற்கிள்ளி. அதுக்கப்புறம் நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, இவங்கெல்லாம் வந்து முற்காலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான சோழ மன்னர்கள். சரிங்களா, இவர் கட்டின அந்த கல்லணை வந்து கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர் நிலத்திற்கு வந்து நீர்ப்பாசன வசதியை வந்து வழங்குதான். சரிங்களா, கல்லணை வந்து எவ்வளோ ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதி வழங்குதுன்னா 69,000 ஏக்கர். 69,000 ஏக்கர் நிலத்திற்கு வந்து நீர்ப்பாசன வசதியை வழங்குகிறது. அதே போல் சில முக்கியமான இன்னொரு சோழ அரசர்கள் யார் பார்த்தீங்கன்னா கோச்செங்கனான் அப்படின்வாங்க. கோச்செங்கனான், கிள்ளிவளவன், பெருநற்கிள்ளி, நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி இப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் முக்கியமான சோழ மன்னர்கள். சரிங்களா, ஆப்ஷன் ஏல இருக்க நெடுஞ்செழியன் வந்து பாண்டிய மன்னன். 10வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை கவனி. 10 சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்றன. பட்டினப்பாலை கரிகாலனி ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை வழங்குகிறது. பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 10வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரி, ஆப்ஷன் ஏ கரெக்டு, 3வது மட்டும் தவறு. 3வது என்ன சார் தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய அரசர் வந்து முதுகுடுமி பாண்டியன், முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன். சரிங்களா, முதுகுடுமி பெருவழுதி. பொதுவாக இந்த வழுதி அப்படின்ற பேருக்கு பார்த்தீங்களா, வழுதி அப்படின்னாலே இது வந்து பாண்டியர்களில் குறிக்கக்கூடிய பெயர். அதே போல் சென்னி அப்படின்வாங்க, இளஞ்சேர் சென்னி அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சென்னி அப்படின்னா சோழ மன்னர்களை குறிக்கக்கூடிய பேர். அதே போல் சோழ மன்னர்களை வந்து கோழி வேந்தன் அப்படின்வாங்க. உறையூரை வந்து கோழி நகரம் அப்படின்வாங்க. அதனால் உறையூரினுடைய தலைவனை கோழி வேந்தர்னு சொல்லுவாங்க. வந்து அந்த சண்டைக்கோழி இருக்குல்ல, வீரம் மிகுந்த கோழிகள் வந்து அங்கே அதிகமாக இருந்துச்சான். அதனால் சரி, 11வது கேள்வி பார்ப்போமா? சங்க காலத்தில் அரசரின்
மூத்த மகனே அரியணை ஏறினார், பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 11வது கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னா யுவராஜா கிடையாது, கோமகன் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? மூத்த மகன் தான் வந்து அரியணை ஏறினார், அவர் வந்து பட்டத்து இளவரசர் கோமகன் என்று அழைக்கப்பட்டார். இதே நீங்கள் விஜயநகர பேரரசு அப்புறம் பல்லவர்கள் போய் பார்த்தீங்கன்னா யுவராஜா அப்படின்வாங்க. பட்டத்து இளவரசரை தவிர மற்றவர்கள் வந்து இளங்கோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சரிங்களா? இளங்கோ அப்படின்னு சொல்லி இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சென்னி இந்த மாதிரி பெயர்களில் அழைக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது பட்டத்து இளவரசன் தவிர மற்ற அரசர்கள். அதே போல் சேரர்களுக்கு வந்து 3 அரச மரபினருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிறப்பு பெயர்கள்லாம் வச்சுக்குவாங்க. அப்படி சேரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை இந்த பெயர்கள்லாம் வந்து எனது பொதுவாக வந்து சேரர்களை குறிக்கக்கூடியது. சோழர்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னி, செம்பியன், கிள்ளி, அப்புறம் வந்து வளவன். பாண்டியர்களுக்கு வந்து மாறன், வழுதி, செழியன், அப்புறம் வந்து தென்னன் இந்த பேர்லாம் வந்து பாண்டியர்களுக்கானது. சரிங்களா? பாண்டியர்களில் வந்து முக்கியமான பாண்டியர்கள், அதாவது சங்ககால பாண்டியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடியோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் நெடியோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கபாடபுரம் அழிஞ்சிச்சு இல்லையா? கபாடபுரம் அழியும் பொழுது கபாடபுரத்துலேருந்து தப்பிச்சு வந்து இங்கே தென்மதுரையில் வந்து அவர் ஆட்சி ஆரம்பித்தார். அப்போ அந்த காலத்தில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நீண்ட காலம் வாழ்ந்த காரணத்தால் அவரை வந்து நெடியோன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்புறம் வந்து நன்மாறன், முதுகுடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் சங்க காலத்தில் வந்த முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய மன்னர்கள். சேரர்கள்னு பார்த்தீங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், அப்புறம் உதயஞ்சேரலாதன் இவங்கெல்லாம் வந்து முக்கியமானவர். அப்புறம் செல்வக்கடுங்கோன், வாலியாதன், பல்யானை, செல்கழு குட்டுவன் 1810 பாடப்பட்டாங்கல்ல, அவங்க எல்லாமே சங்க காலத்தை சேர்ந்த சேர மன்னர்கள் தான். சரிங்களா? கோன் அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் கோ அப்படின்ற சொல் வந்துச்சு. கோ அப்படின்னா அரசன் என்று பொருள், இறைவன், கொற்றவன் அப்படின்ற பொருளை குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த மன்னருக்கு அந்த மூத்த மகனுக்கு வந்து பட்டம் கட்டுறாங்க இல்லையா, முடிசூட்டுறாங்களா, அதை வந்து அரசு கட்டில் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, 12வது கேள்வி பார்ப்போம். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடும் இடம் எது? நூல்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடும் இடம் இல்லைன்னா நகர் எதுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிள்ளினி வந்து இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு முசிறியை வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஆப்ஷன் சி முசிறியை. அடுத்து 13வது கேள்வி பார்ப்போமா? இதற்கப்புறம் பல்லவர்கள் சார்ந்து வரும். ஏன்னா கட்டடக்கலை, தமிழர்களுடைய கட்டடக்கலையிலேருந்து கேள்விகள் வருது. அந்த காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை அப்படின்வாங்க. அது தவிர அவர்களுக்கு வேறு வருமானம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அரசு வந்து சுங்க வரி, அப்புறம் கப்பம், அதாவது குறுநில மண்டலத்திலேருந்து கப்பம் வசூலிக்கிறது, அப்புறம் அபராதங்கள், தண்டம், இதிலேருந்து தான் வந்து என்னது அரசுக்கான வருவாய் வந்து இருந்துச்சு. சரிங்களா? அதே போல் அரசர்களும் வீரர்களும் வந்து காலில் வந்து கழல் அழிந்திருப்பாங்க, வீரக்கழல் அப்படின்வாங்க. அந்த வீரக்கழலில் அவர்கள் செய்த சாதனை, அவருடைய பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே போல் அவர்கள் வந்து புறமுதுகில் வந்து காயமடைவதை வந்து அவமானமாக கருதப்பட்டது. நம்ம நேற்றுக்கு சொல்கிறோம் இல்லையா, சேர மன்னன் வந்து கரிகாலன் எய்த அம்பு வந்து மார்பை பிளந்து முதுகு வழியாக வந்துருச்சு. அது வந்து வீரத்தை காட்டக்கூடிய விழுப்புண் தான். விழுப்புண் அப்படின்னா என்னது? முகத்துலேயும் மார்புலேயும் முன்பகுதியில் போர்க்காலத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் தான் வந்து என்னது? விழுப்புண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மரியாதைக்குரிய விழுப்புண் தான், இருந்தாலும் புறமுதுகில் வந்து காயம்பட்டதுனால நான் வந்து போர்க்களத்தில் புறமுதுகு காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் வந்து ஏளனமாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர மன்னன் வந்து வடக்கே அமர்ந்து உயிர் நீத்துருவார். அதை வச்சு ஒரு பெண்பார் புலவர் கரிகாலனோட அவையில் போய் சொல்லுவார், வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும்போது நீ என்ன பெரிய ஆள், உன்கிட்ட தோற்று போனாலும் அவன் உயிர் நீத்தான் பற்றியா, அவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு
சொல்லுவாங்க. சரிங்களா? வெண்ணிக்குயத்தியார்னு நினைக்கிறேன் அந்த பெண்பார் புலவர் பேர். சரி, 13வது கேள்வி பார்ப்போமா? குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். ஆன்சர் பார்த்துடலாமா? குடைவரைனாலே அவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன். ஆப்ஷன் பி. இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிபி 600 முதல் 630 இந்த காலகட்டங்களில் தான் வந்து மகேந்திரவர்மன் வந்து ஆட்சி செய்திருப்பார். சரிங்களா? விஜயாலய சோழன் வந்து கிபி 850-75 அந்த காலகட்டங்களில் ஆட்சி செஞ்சிருப்பார். பிற்கால சோழ பரப்பை வந்து தோற்றுவித்தவர் இவர் தான். சரிங்களா? இவருடைய மகனான ஆதித்ய சோழன் தான் வந்து திருப்புறம்பியம் போர்க்களத்தில் ஈடுபட்டிருப்பார், நேரடியாக பங்கு பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் பின்னாளில் கடைசி பல்லவ மன்னனான அபராஜிதவர்மனை வந்து தோற்கடித்து பல்லவ வம்சத்தை வந்து முடிவு கட்டி சோழர் வம்சத்தை, பிற்கால சோழ வம்சத்தை வந்து நீட்சி அடை செய்திருப்பார். 14வது கேள்வி பார்ப்போம். பொறுத்துக. பல்லவர் கால கட்டிடக்கலையும் அதை தொடங்கின மன்னர்கள், அப்புறம் பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் கொடுத்துருக்காங்க. மண்டகப்பட்டு குடைவரை கோவில், 7 கோவில்கள், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், ஐராவதீஸ்வரர் கோவில். இந்த பக்கம் வந்து அரசர்கள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? மண்டகப்பட்டு குடைவரை கோயில் வந்து என்னது? முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா? 7 கோவில்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடற்கரை கோவில் வந்து 2ஆம் நரசிம்மவர்மன் என்று சொல்லப்படக்கூடிய ராசசிம்மன். அடுத்து வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் வந்து 2ஆம் ராஜராஜன். அப்போ 3, 4, 1, 2 தான் கரெக்ட். 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் வந்து என்னது? சரியான விடை. 15வது கேள்வி பார்ப்போமா? முற்கால சோழர்களின் கோவில் கட்டிடக்கலை டேஸ் பாணியை பின்பற்றி அமைந்ததாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. முற்கால சோழர்களுடைய கோவில் கட்டடக்கலை வந்து செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றியது. அதாவது கோவில் சுவர்களில் வந்து விளக்கு வைக்கிற மாடம் போல், குவி மாடங்கள் போல் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவர் காலத்தில் வந்து ஒரு கோபுரங்கள் வந்து பெரியதாகவும் விமானங்கள் வந்து சின்னதாகவும் இருக்கிற மாதிரி கட்டுமான கோயில் வந்து கட்டுவாங்க. ராஜராஜ சோழனுக்கே வந்து ஒரு பெரிய கற்கோயிலை வந்து கட்டுமான கோயிலை கட்டணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்தது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் தான். ஏன்னா அது வந்து ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். அந்த கோயிலை பார்த்துட்டு தான் ராஜராஜ சோழன் வந்து ஒரு பெரிய கோயிலை வந்து இங்கே தஞ்சாவூரில் கட்டுவார். அதை பார்த்து தான் அவருடைய மகன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டுவார். சரிங்களா? அதே போல் பாறைகளை வந்து குடைந்து குடைவரை கோயில்கள் உருவாக்கும் முறையை வந்து முதலாம் மகேந்திரவர்மன் தான் தொடங்கி வைப்பார். அதே போல் பல்லவர்களில் வந்து பார்த்திங்கன்னா திறந்தவெளி கலையரங்கம், புடைப்பு சிற்பங்கள், இது போன்ற செயல்களில் வந்து அப்புறம் தனி கற்கோவில்கள், தனி ரத கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற வேலைகள்லாம் வந்து செய்தவர் யாருன்னா மாமல்லன் என்று சொல்லப்படக்கூடிய முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன். பல்லவர்களில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நந்திவர்மன் பாணி, அப்புறம் ராஜசிம்மன் பாணின்னு சொல்லி 2 வகையான கட்டுமான கோயில்கள் வந்து இருந்திருக்கும். 16வது கேள்வி பார்ப்போம். பிற்கால பாண்டியரின் கலைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் கோவில் எது? பிற்கால பாண்டியரின் கலைக்கு சிறந்த சான்று. ஆன்சர் பார்த்துடலாமா? பிற்கால பாண்டியருடைய கலைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் கோயில் வந்து பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். சரிங்களா? பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில். கழுகுமலை வெட்டுவான் கோயிலெலாம் வந்து அங்கே வந்து தென்னகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய ஒரு கோயில் தான் வந்து என்னது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். அங்கே வந்து இன்னுமே முற்றுப்பெறாத கோவில் தான். சரிங்களா?
அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பல்வேறு மன்னர்கள் வந்து கொடையளித்து ஒவ்வொரு மதுரை யாரெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து என்னது அந்த கோயிலுக்கு வந்து வேலைகள் செஞ்சுருப்பாங்க, பணிகள் செஞ்சுருப்பாங்க. அதன் மூலிமா வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுமே வந்து ஒரு கட்டுமான கோவில் தான், பாண்டியர் காலத்துக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? கழுகுமலை வெட்டுவான் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், இது எல்லாமே பாண்டியர்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 17வது கேள்வி பாருங்க. பின்வரும் இணைகளில் சரியற்றதை தேர்வு செய்க. முதல் தீர்த்தங்கர் வந்து பார்சுவநாதர். 12 நூல்களை கொண்ட சமண இலக்கியம் வந்து அர்த்தமகதி. இந்திய பிராந்திய மொழியில் எழுதப்பட்ட சமண நூல் 50 காப்பியங்களுள் ஒன்று வளையாபதி. சமணத்துறவியால் எழுதப்பட்ட அறிவுசார் நூல் நாலடியார். ஆக்சுவலாக இந்த கேள்வியே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தவறு தான், மன்னிச்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து முதல் தீர்த்தங்கர், ஏன்னா சரியற்ற இணை கேட்டிருக்காங்களா? சரியற்ற இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், அதே போல் ஆப்ஷன் சியும் வரும். சரிங்களா? முதல் தீர்த்தங்கர் வந்து பார்சுவநாதர் கிடையாது. முதல் தீர்த்தங்கர் வந்து என்னது? ஆதிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபதேவர். பார்சுவநாதர் வந்து 23வது தீர்த்தங்கர். 24வது தீர்த்தங்கர் வந்து மகாவீரர். சரிங்களா? 12 நூல்களை கொண்ட சமண இலக்கியம் வந்து அர்த்தமகதி, இது வந்து சரியான ஒன்று. அதே போல் இந்திய பிராந்திய மொழியில் எழுதப்பட்ட சமண நூல் கிடையாது. சமண நூல் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், அப்புறம் வந்து சீவக சிந்தாமணி, இது வந்து சமண நூல். அப்புறம் வளையாபதியுமே வந்து என்னது? ஒரு சமய சார்புடைய நூல் தான். சரிங்களா? குண்டலகேசி வந்து பௌத்த சமய நூல். அதே போல் மணிமேகலையும் வந்து பௌத்த சமய சார்புடைய நூல். சமணத்துறையிலால் எழுதப்பட்ட அறிவுசார் நூல் வந்து நாலடியார் வந்து என்னது? சமண முடிவுகள் எழுதினது தான். சரிங்களா? 18வது கேள்வி பார்ப்போம். இந்த ஒரு கேள்வி வந்து தவறு தான். சரிங்களா? ஆன்சர்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 18. 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் 11ஆம் நூற்றாண்டு எனது வீரசோழியம் புத்தமித்திரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பௌத்த சமயத்தை சேர்ந்த ஒரு நாள் வந்து எழுதப்பட்டது. சரிங்களா? இந்த தீபவம்சம் இருக்குது பார்த்தீங்களா? தீபவம்சம் அப்புறம் மகாவம்சம், இது ரெண்டுமே இலங்கையில் வந்து இலங்கையின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பாலிமொழி நூல். சரிங்களா? மணிமேகலை வந்து பௌத்த சமய சார்புடைய நூல். பௌத்த மதத்தினுடைய ஒரு பிரச்சார இலக்கியமாகவே வந்து மணிமேகலை இருந்துச்சு. சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? 19வது கேள்வி பாருங்கள். முதல் பௌத்த உரையாசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. முதல் பௌத்த உரையாசிரியர் ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஆப்ஷன் பி புத்தகோஷா. இவர் தான் வந்து என்னது? முதல் பௌத்த உரையாசிரியர். அஸ்வகோஷரும் வந்து நம்ம இங்கே குப்தர்களில் படிச்சிருப்போம் இல்லையா? அஸ்வகோஷம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அதே போல் இந்த நாகசேனர் அவர் வந்து புத்த சமயத்தை சார்ந்த ஒரு துறவி தான். வஜ்ரபோதின்னு இருக்கார்ல, இவங்க வந்து சமண சமயத்தை சார்ந்த ஒரு துறவி. 20வது கொஸ்டின் பார்க்கலாங்களா? புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் பேசும் நூல் எது? மகாவம்சம், தீபவம்சம், விசித்திமக்கா, மிலிந்தபன்கா. மகாவம்சம் கிடையாது, தீபவம்சம். மகாவம்சம் வந்து என்னது? இலங்கையினுடைய வரலாற்றை சொல்லக்கூடியது. தீபவம்சம் வந்து என்னன்னா புத்தருடைய போதனைகளையும் அவரை பரப்பியோர் வந்து இலங்கைக்கு வருகை தந்ததை பற்றி
சொல்லக்கூடியதான் வந்து என்னது தீபவம்சம். இரண்டுமே வந்து பாலிமொழி நூல். ஒரு கேள்வி வந்து தவறாயிருச்சு இல்லையா, அதற்கு பதிலாக ஒரு கேள்வி கேட்குறேன். பௌத்த மதத்தை அதாவது புத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அசோகருடைய மகன் மற்றும் மகளுடைய பெயர். மகளுடைய பெயர் சொல்லுங்க. மகளுடைய பேர் வந்து சங்கமித்ரா. சரிங்களா, மகளுடைய பேர் வந்து சங்கமித்ரா. ஓகே, இன்றைக்கான கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். நாட்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து படிக்க வேண்டியதாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே, நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.